இன்றைக்கி எங்கள் வீட்டில் கசப்பே இல்லாத ஒரு பாவக்காய் குழம்பு வச்சுருக்கோம். கசப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படியுமே பாவக்காய் வந்து கசக்க தான் செய்யும். தட் மீன்ஸ் பாதிக்கு பாதி நாம் இப்போ கசப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. மைல்டான கசப்போட ஒரு சூப்பரான பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெந்தயம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். இதையும் நாம் சேர்த்து 7 போல் மிளகாய், பச்சை மிளகாய், 4 பாகக்காய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இந்த பாவக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துடலாம். 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கருவேப்பிலை. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில். ஒரு 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி இதை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இதை எடுத்து நாம் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை இதை சேர்த்து, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி ஊற்றி இதை நாம் நல்லா அரைச்சி பண்ணிடலாம். இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துடலாம். தன்மை பாதி குறைஞ்ச பாவக்காய் குழம்பு அட்டகாசமாக சர்வ் பண்ணியாச்சு. இப்போ இதை நாம் என்ஜாய் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நாம் எல்லாருமே கசப்பு நாம் அப்பப்போ இந்த டேஸ்ட்டை நாம் சாப்பிடணும். தட் மீன்ஸ் அறுசுவைகளையும் நாம் சாப்பிடணும். பட் நம்ம ரொம்ப எடுக்கிறது இல்லை கசப்பு தன்மையை. அண்ட் இதை நம்ம ஈஸியாக சாப்பிட்றதுக்காக பாதிக்கு பாதி நாம் கசப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட்டில் காரமாகவும் நல்லாயிருக்கு. இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.